Preethi's World YouTube channel. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த குர்த்தியை தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேப்ரிக்கை 4ஆக ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டட் சைடு வந்து உங்கள் பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஃபோல்டட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பார்த்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடாக இருக்கும். அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகேவா? இப்போ மேலே வந்து ஃபேப்ரிக் அன்இவனாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம மேலே ஒரு 1/2 inch வந்து சீவிங்க்கு கொடுப்போம் இல்லையா, அதை வந்து நான் கொடுத்துட்றேன். அதாவது ஷோல்டர் ஜாயினிங், சீவிங்க்கு இந்த மாதிரி எந்த ட்ரெஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணாலும் மேலே வந்து 1/2 inch வந்து விட்டுருங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் வந்துட்டு போட் நெக் அளவு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்கேலப் வந்து நல்லா விரிஞ்ச மாதிரியான ஒரு டிசைனு. ஸோ அதனால நான் என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து 7.5 நான் அந்த 7.5 அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். நான் அதில் எதுவுமே மைனஸ் பண்ணல. மைனஸ் பண்ணால் ஒரு 1/2 inch மைனஸ் பண்ணி 7ஆக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விஷக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷோல்டரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 4.5 மைனஸ் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்டர் தட் பேலன்ஸ் இருக்க 3.5 அப்படியே இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணி. ஸோ 4.5 இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட நெக்குக்காக. ஸோ அண்ட் வந்து ஆர்ம் ஹோல் வந்து நான் வந்து ரெடி பண்ணுறதுக்காக கரெக்டாக 6 inch வச்சுருக்கேன். இந்த 6 inch வந்து 34 to 36 சைஸ் இருக்க எல்லா செஸ்ட் சைஸ் இருக்க எல்லாருமே வந்து இந்த 6 inch வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 6.5, 7 இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மாற்றிட்டே வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து வரையும் இல்லையா, அதே மாதிரி 6ல் வந்து சென்டர் எடுத்து அண்ட் அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா ஷார்ப், அதில் ஒரு 1 inch கொடுத்து இந்த மாதிரி கேர்வாக வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஆர்ம் ஹோல் வரைகிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 inch கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு 1 inch ஒரு கூர்ப்பாக வரும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு 1 inch கொடுக்கணும். அண்ட் அந்த 6 inchல ஆஃப் எடுத்து அப்படியே வந்துட்டு ஒரு கேர்வாக வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பர் செஸ்ட்னா நம்மளுடைய ஆர்ம் ஹோலும் ரவுண்ட் எடுப்போம் இல்லையா, அது கூட 2 inches வந்து நீங்கள் ஈஸ் எலமெண்ட் ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து என்னுடைய செஸ்ட், அதாவது என்னோட மார்பகத்தோடைய லென்த்தை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குர்த்தி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஷேப் பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க மாதிரி இப்போ என்னோட ஷோல்டர்லேருந்து என்னோட வெயிஸ்ட்டுக்கு என்ன லென்த் வருது, வெயிஸ்ட்னா நம்மளுடைய இடுப்பு பகுதி, அதாவது நம்மளுக்கு வளைவு வரும் இல்லையா அந்த பகுதி. ஸோ இப்போ என்னோட ஷோல்டர்லேருந்து ஹிப்பு, அதாவது நம்மளுக்கு சைடில் 2 ஸ்லிட் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு உங்களோட ஹைட் எவ்வளோ தேவையோ அதையும் வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 லைனுமே வந்து குர்த்தியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரியாமல் தான் நிறைய பேர் ஏன் எனக்கு ஷேப்பே வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ என்னோட செஸ்டோடைய அளவு எடுத்து டிவைடட் பை 4 பண்ணி அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு லைனில் நான் மார்க் பண்ணுறேன். சேம் இதே ஃபார்முலா தான் அடுத்து வெயிஸ்ட்டு, அடுத்து ஹிப்பு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுடைய அந்த அப்படியே ஒரு வளைவு வரும். அந்த லைனை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஷேப் வரும். இப்போ என்னோட வெயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30, அதை டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 7.5, 7.45 சம்திங் வரும். அண்ட் அதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஹிப்பு, இந்த ஹிப்போடைய ரவுண்டு நீங்கள் எடுக்கும்போது அது கூட 4 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பெலி ஃபேட் இருந்துச்சுன்னா அதை வந்து இது வந்து காமிக்காமல் கொஞ்சம் லூஸ் பண்ணி உங்களுக்கு அழகான ஃபிட்டில் காமிக்கும். அந்த ஹிப்போடைய அளவு கூட உங்களுக்கு 4 inch ஆட் பண்ணி அதை டிவைடட் பை 4 போட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த 3 பாயிண்ட்டையும், அதாவது ஆர்ம் ஹோலோட சேர்த்து 4 பாயிண்ட், இதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அழகான ஒரு பாயிண்ட், ஒரு ஷேப் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த ஷேப்லேருந்து நான் எக்ஸஸாக வந்து 2 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 inches எதுக்கு அப்படின்றது லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். இது மஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து ரொம்ப பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 inch மார்க் பண்ணலாம், 1.5 inch மார்க் பண்ணலாம். அது உங்களுடைய ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து தான். ஸோ நான் வந்து 2 inches வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக ஃபேப்ரிக் கொடுத்துக்கிறேன். இது நம்ம ஃப்யூச்சரில் வந்து உடம்பு போட்டுட்டா கூட நம்ம லூஸ் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எப்பயுமே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹைட் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்மளுடைய குர்த்தி வந்து 40 inches வேணும் அப்படின்னா நீங்கள் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38, 36, 36லாம் ரொம்ப கம்மி, ஒரு 38 அந்த மாதிரி கொடுக்கறது அப்படி தான் கொடுக்கணும் நீங்கள். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் வந்து கொஞ்சம் உள்ளார தள்ளின மாதிரி தான் நம்ம எப்பயுமே கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டடாக நான் லைன் வரைகிறேன். ஏன் வந்து எல்லாருமே வந்து என்னுடைய ஃபிட்டிங்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா
என்னோட குர்த்தியில் அந்த ஜாயிண்ட்லேருந்து நான் கீழே வந்து ஜாயின் பண்ணுற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நிறைய பேர் அதை வந்து ஒரு மாதிரி வேவியாக அம்பர்லா பேட்டர்ன்லேருந்து வரைஞ்சிருவாங்க. ஸோ எனக்கு அது பிடிக்காது. என்னோட டேஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். ஸோ உங்கள் பம்மு பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட நீங்கள் வந்துட்டு லைட்டாக 1 இன்ச் மட்டும் கீழே வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். அரேல்ஸ் எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் பிடிக்கும், ரொம்ப ஷேப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க, ஃபிட்டாக இருக்கவங்க இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹிப்பிலேருந்து கீழே போடுற அந்த கோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டடாக இருக்கும். இந்த சினி ஃபீல்டில் இருக்க ஹீரோயின்ஸ்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு லுக்கை கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அர்கட் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்பு கிட்ட நீங்கள் அந்த கோடு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், அது எங்கே வருதுன்னு தெரியறதுக்காக இந்த அர்கட்லாம் நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கில் நம்மளுடைய ரெடி அளவில் நான் எங்கே வந்து அர்கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த நெக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 4.5 வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வச்சோம். அந்த 4.5ல் ஒரு அர்கட் கொடுத்துக்கிறேன். இந்த அர்கட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குர்த்தி ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப சுலபமாயிடும். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு பேக்கில் வந்து நம்ம பேக் நெக் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஸ்கேலப் தானே கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் தான் வந்துட்டு ஒர்க் இருக்குது. ஸோ லைனிங் வந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு. ஸோ இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சஸ் நான் வந்து வைக்கிறேன். அங்கேருந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கர்வ், அதாவது நம்ம வந்துட்டு போட் நெக்குக்கு கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கர்வ் வந்து 1.5 இன்ச்சஸில் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். பேக்கில் நம்மளுக்கு அது போதும். நான் கீழே ஹோல் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ பேக் நெக்கும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஃபேப்ரிக்கை போட்டு சேம் அதேமாரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி 4 சைடு ஃபோல்டடாக இருக்கிறது நம்ம பக்கம் இருக்கணும். அண்ட் ஒரு சைடு ஓப்பன்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இது வந்து குர்த்தியோட ஃபார்முலா. குர்த்திக்குன்னு கிடையாது, நீங்கள் எது போட்டாலும் இந்த மாதிரி 4 சைடு ஃபோல்டடாக இருக்கிறது உங்கள் பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுடைய சுருக்கெல்லாம் இல்லாமல் உங்களோட குர்த்தி ஹைட் எவ்வளோ வேணுன்றதை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்னோட குர்த்தி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 42 வச்சேன். ஆனால் எனக்கு அதுவே ஷார்ட்டாக தான் தோணுச்சு, ஏன்னா நான் ஹைட்டாக இருப்பேன். பட் இதில் வந்து நான் 42 தான் வச்சேன். உங்களுக்கு என்ன லென்த்து வேணுமோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப லீனாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு குர்த்தி வந்து 4 சைடாக ஃபோல்ட் பண்ணும்போது எக்ஸஸாக உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் மீறும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி ஏதாவது யூஸ் ஆச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது குர்த்தி அது மேலே போட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக வந்து கட் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு துணி வந்து நகருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கில் நான் வந்து ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்பயும் போல தான் அன்இவனாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து அப்படியே வரைஞ்சிட்டு அதுலேருந்து கை வந்து வரைய ஆரம்பிச்சிருவாங்க. நான் எப்பயுமே வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் நான் எப்பயும் கொடுக்குற ஒரு 1/2 இன்ச் ஃபார் ஸ்லீவ் அலவன்ஸ் கொடுக்குறேன். அது கொடுத்து முடிச்சுட்டு அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்டோடைய லென்த்தை வந்து மார்க் பண்ணுறேன். எனக்கு எல்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அந்த 10 இன்ச்சஸை நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து பஃப் ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டு. அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த 3 இன்ச்சஸ்லேருந்து ஒரு பாக்ஸ் வந்து கீழே 10 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நான் வந்து ஒரு அலவன்ஸ் கொடுத்துட்டேன். சைட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் மேலேயும் 3 இன்ச்சஸ் எக்ஸஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் நம்ம வந்து ஹேண்டே வந்து நார்மல் ஹேண்டை அங்கேருந்து வரைய போகிறோம். நார்மலாக ஒரு ஸ்லீவுக்கு நம்ம எப்படி வரைவோம் அப்படின்றத தான் இந்த பாக்ஸை தவிர்த்து நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இங்கேருந்து கீழே வந்து 3 இன்ச்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். இந்த 3 இன்ச்சஸ் எப்படின்னா உங்களோட மிட் ஆர்ம் டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 3 or 3.5 வரும். அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய ஹார்ம் ஹோல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5. அந்த 3 இன்ச்சஸ்லேருந்து இந்த 7.5 வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஹேண்டோடைய ஃபார்முலா மட்டும் தனியாக எழுதி ஹேண்டு மட்டும் உங்களுக்கு தனியாக போடுறேன். ஓகேவா? இப்போது இந்த 7.5 3 இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஹேண்டோட ஷேப் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட ஹேண்டோட ஷேப்பு. இப்போ மேலே வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வச்சோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த 3 இன்ச்சஸ் ஆஃப் பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பஃப் ஸ்லீவோடைய பேட்டர்ன். இது
ரொம்ப சிம்பிளாக யூனிக்காக ரொம்ப மெஷர்மெண்ட் போட்டு மண்டே குழப்பிக்காமல் ரொம்ப ஈஸியாக போடணுன்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் அண்ட் அழகாக இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக வரும், பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் வரும். அண்ட் என்னோடய ஹேண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 inches, அதை நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய மிட் ஆர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6.5 inches வரும். நான் வந்துட்டு அதை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மேலே வந்து 3 inches அந்த பஃப் ஸ்லீவ்க்கு அது வந்து போயிடும் இந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ நான் இந்த இடத்துலேயே வைக்கிறேன். ஏன்னா அங்கே மேலே பஃப் கொடுத்ததுக்கப்புறம் அழகாக சுருங்கி வந்து அந்த 6.5 வந்து உங்களுக்கு அந்த இடத்துல உட்காந்துரும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்தையும் இந்த கீழே 5.5 கொடுத்தோம் இல்லையா ஹேண்ட் ரவுண்டு, அதையும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் கொடுக்கும்போது எக்ஸஸாக கிளாத் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து இதில் வந்து நான் வெட்ட போகிறது கிடையாது. அப்படியே வச்சு லாஸ்ட்டில் எனக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எக்ஸஸாக இருக்கிறத நான் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஏன்னா வந்து ஃபேப்ரிக் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து அதை வெட்டலை. இன்கேஸ் அது வந்து பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒட்டு வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அதனால நான் சைடில் இருக்க ஃபேப்ரிக்கை வெட்டாமல் இதை மட்டும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஹேண்டோடைய கட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான். அண்ட் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயமே அர்கட் தான். ஸோ இப்போ நான் எங்கெங்கே அர்கட் போடுறேன் அப்படின்னு பாருங்கள். அந்த 3 inches வந்து நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு அர்கட் போடுங்க. ஏன்னா இந்த இடத்துல தான், இந்த இடத்துக்கு உள்ளார தான் நம்ம பஃப் வைக்க போகிறோம். ஓகேவா? இதை தாண்டி போகக்கூடாது, இந்த இடத்துல தான் அர்கட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்ம் ஹோலோடைய எண்டிங் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அண்ட் கீழே வந்து உங்களுடைய 5 inches அதுதான் வந்து உங்களோட ரவுண்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கீழே ஒரு அர்கட் கொடுத்துக்குறோம். இதை இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு நான் அழகாக அந்த ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலி குர்த்தியோட கட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஸ்கேலப் டிசைன் வரைகிறதுக்காக ஒரு கேன் வாங்கியிருக்கேன். இது ஷர்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரஃப்பான கேன் தான், ஆனால் இதில் ஷேப் அழகாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ்க்கு மேலே நான் கொடுத்துக்கிறேன். இதில் சேம் நம்ம வந்து 4.5 தானே நம்ம வந்து ஸ்கேலப் நெக்கில் வச்சுருந்தோம், அதே 4.5 நான் வந்து மேலே வச்சு வரைஞ்சிக்கிறேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 inches கொடுக்குறேன். ஹைட் வந்து 4 inches கொடுக்குறேன். பிகாஸ் இது வந்து போட் நெக்கோடைய மெஷர்மெண்ட்டே தான், சேம் அதே தான். அதே 4.5 சைட்லேயும் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு பென் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேல் இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ சைடையுமே வந்துட்டு நான் 4 inches வச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே வந்து நான் ஒரு கர்வி மாதிரி கொடுக்க போகிறேன். அது கீழே அதுக்கு வந்து ஒரு 1.5 inches உங்களுக்கு அந்த ஹோல் வந்து ரொம்ப வேணும் அப்படின்னா 2 inches கிட்ட கூட நான் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 வச்சேன், அப்புறம் 1.5 வந்து மாற்றிட்டேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஃப்ரீ ஹேண்ட்லேயே இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் வரல அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல் வந்து பெட்டரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கேன்வாஷ்லேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு அட்டை மாதிரி ரெடி பண்ணி ரவுண்டாக அதை வந்து இந்த மாதிரி குட்டியாக வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ண தெரியல அப்படின்னா இது மாதிரி ஸ்கேல்லாம் இப்போ வந்து வந்துருச்சு. ஸ்கேலப் ஸ்கேலு, ரவுண்டு வரைகிறது, இந்த மாதிரி வந்து இப்போ நிறையவே வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது மூடி, தண்ணி பாட்டில் மூடி, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து அதுலேருந்து ஒரு அட்டையே கட் பண்ணி நானே வந்து வரைஞ்சி அதை கட் பண்ணி அதையே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணி நான் இப்போ போடுறேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி பிகினர்ஸ்க்கு தெரியும். பட் ட்ரை பண்ண உங்களுக்கே அந்த ரிசல்ட் வந்து விசிபிளாக பார்க்க முடியும். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். கரெக்டாக? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபுல்லாக அந்த அட்டையிலே வந்து அந்த கேன்வாஷ்லேயே வந்து வச்சு நான் டிசைனை போட்டு முடிச்சிட்டேன். ஸோ எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 inches விட்டேன் இல்லையா, அதை வந்து ஒரு 1.5 inches மாற்றி அதை வந்து குட்டியாக ஒரு சின்ன ஹோல் மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா ஹோல் பெருசாகிடுச்சுன்னா மேபி எனக்கு அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குமோன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால் நான் அந்த ஹோலை வந்து குட்டியாக மாற்றிட்டேன். 2 inches ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் 1.5க்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கர்வ் மாதிரி கொடுத்து அழகாக ஒரு குட்டி ஹோல் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு பக்கத்தில் ஒரு 1 inches வந்து எக்ஸஸாக நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? நீங்கள் வந்து 1 inches தான் கம்பல்சரி கொடுக்கணும். இதில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன்ஸுமே இருக்கக்கூடாது. அதாவது 1/2 inch கொடுக்கலாமா, 1.5 inches கொடுக்கலாம், அதெல்லாம் இதில் இருக்கவே கூடாது. கம்பல்சரியாக நீங்கள் 1 inch தான் கொடுக்கணும். அந்த 1 inch தான் உங்களுடைய நெக்கில் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கேன்வாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மழைன்னு இருக்கும். அந்த சைடை வந்து கேன்வாஸில் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும்.
அதாவது ரஃப்பாக இருக்க சைடு நம்மளை பார்த்த மாதிரி, மழைன்னு இருக்க சைடு வந்து துணியை பார்த்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்கே விடாமல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் ஆனால் இந்த மாதிரி சைட்லலாம் வந்து ஒரு 1 இன்ச்சு கிட்டத்தட்ட ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு மிஷினில் வச்சு இந்த மாதிரி சின்னதாக வந்து பொறுமையாக நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு அடிச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி சென்டர்லலாம் வரும்போது உங்களுக்கு அந்த கர்வ்லாம் வராது. ஸோ கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அதை ஃபுல்லாத்தையும் வந்து மூடி அடிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நல்லா மேடு தட்டாமல் கொஞ்சம் அப்படியே நீட்டாக ஒரே ஈவனாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா இது வந்து இன்விசிபிள் ஆகிடும். டாப் அதாவது லைனிங்க்கு உள்ளார போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் தான் வரும். மேலே இருக்கிறது வந்து லைனிங் தான் வரும். ஸோ அதனால் இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அழகாக அந்த மேலே வந்து நிறைய துணி மூட்டை மாதிரி நிற்காமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ இன்விசிபிளாக கேன்வாஸ் எப்படி வைக்கிறது அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்து போட்டுக்கிறேன். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோடைய ரைட் சைடு, ஓகேவா, அதுக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பின்னு வந்து செக்யூர் பண்ணிக்கிறது வாஸ் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். 2 சைடுமே நான் வந்து இந்த மாதிரி பின்னை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ நாட்சஸ் போடுங்க நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன். அது எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இந்த 2 கேன்வாஸோடைய அந்த நெக் டிசைன் வந்து அந்த நாட்சஸில் போய் உட்காரணும். 2 நாட்சஸ்லேயும் போய் அழகாக உட்கார்ற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நெக் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இல்லைனா ஒரு நெக்கு ரைட் சைடை பார்த்த மாதிரி போயிடும், இல்லை இன்னொரு நெக்கு வந்து லெஃப்ட் சைடை பார்த்த மாதிரி போயிடும். அதாவது ஒரு பக்கமாக போயிடும். அந்த நாட்சஸ் எங்கே இருக்கோ அந்த நாட்சஸில் போய் உங்களோட நெக்கோடைய டிசைன் வந்து போய் பிளேஸ் ஆகணும். ஓகேவா, அந்த 2 ஹோல்க்கும் கரெக்டாக அந்த கேன்வாஸ் போய் உட்காரணும். அதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக அதை பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் இருக்கு இல்லையா, கேன்வாஸ்லேயும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. ஃபேப்ரிக்கில் இருந்து தள்ளியும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. கேன்வாஸை ஒட்டி ஆனால் வந்து கேன்வாஸில் விழக்கூடாது. புரியுதா? கேன்வாஸை ஒட்டி போடணும், ஆனால் கேன்வாஸில் வந்து ஸ்டிச்சஸ் ஒட்டக்கூடாது. அந்த லைனில் இருந்து அப்படியே அழகாக பொறுமையாக போடுங்க. நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன், அதனால் இவ்வளோ ஸ்பீடாக தெரியுது. நானுமே பொறுமையாக தான் பண்ணேன். பொறுமையாக அழகாக வந்து கேன்வாஸை ஒட்டி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபினிஷிங் வில் பி டூ குட். ரொம்ப சூப்பராக வந்து உங்கள் ஃபினிஷிங் வரும். ஸோ அதனால் அழகாக கேன்வாஸோட நெக்கை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது அழகாக பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுறேன். ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா, அந்த கட் பண்ணுற கட்டு வந்து நீங்கள் ஸ்டிச்சஸில் போய் விழுந்துருச்சுன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அண்ட் அந்த மாதிரி கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹோல் மாதிரி ஓட்ட மாதிரி ஆகி நூலெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது ஃப்ரண்ட்டில் லுக்கிங் நாட் குட் அப்படி தான் இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் பிஃபோராகவே வச்சு அண்ட் சிசரை பிடிக்கும் போது இது எங்கேயாச்சும் கட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலே நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் பயம் இருக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. ஏன்னா நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது லைட்டாக அது பட்டுச்சுன்னா கூட அது வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நாட்சஸ் கொடுத்து இப்போ நான் திருப்புறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கேன்வாஷை திருப்ப போகிறதில்ல, லைனிங்கே நான் ஃபுல்லாக திருப்பிடுறேன். ஸோ நீங்கள் இப்படி லைனிங்கை உள்ளே திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வாஸ் உள்ளார போயிடும். கேன்வாஸ் இருக்கிறது இன்விசிபிள் ஆகிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக சூப்பரான ஃபினிஷிங்கில் வந்துடும். திருப்பினதுக்கு அப்புறம் இந்த எட்ஜஸ்லாம் நல்லா கையை வச்சு நல்லா நீட்டாக மடக்கி மேலே ஒரு அயன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக் இந்த மாதிரி ஃபினிஷிங் ஆகிடும். அண்ட் அதுக்கு மேலே ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கையும் மேலே வச்சு பின் போட்டு அது அப்படியே சைடில் வந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ஓகேவா, ஏன்னா ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் நகராமல் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்க பேலன்ஸ் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ பேக் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் எடுத்து ரைட் சைடு வந்து நான் பார்த்த மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 1.5 இன்ச்சஸ் வச்சு நெக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த நெக்கு வந்து நார்மலாக நம்ம எப்பயுமே ஸ்டிச் பண்ணி நாட்சஸ் போட்டு அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இப்போ அடித்து திருப்ப போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறேன். இதே மாதிரி தான் பொறுமையாக அழகாக போடுங்க, நீட்டாக போடுங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வந்து வெளியில் மட்டும் அழகாக இருக்கணும்னு நினைக்காம உள்ளாரையும்
ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரைன் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்ஸ்க்குமே பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம், நம்பி எடுக்கலாம். ஓகே, இந்த ஃபினிஷிங் நம்மக்கிட்ட இருக்குது, தாராளமாக நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர் எடுக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கே வரும். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நாட்சஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து திருப்பி நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போட் நெக்கோடைய அதே மெஷர்மெண்ட் வந்திருக்கு, ஆனால் நம்ம 1.5 இன்ச்சஸ் கொடுத்து திருப்பியிருக்கோம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அடிக்கும்போது உங்களுக்கு காமிக்கல, ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஸ்டிச்சஸ் போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கல. ஸோ அதனால் நான் வந்து இதில் பேக் சைடில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடித்து காட்டுறேன். ஸோ பொறுமையாக அடிங்க. அடிக்கும்போது லைனிங் ஃபேப்ரிக் வந்து லூஸ் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ளார வந்து நிறைய சுருக்கம் வந்துடும். ஸோ அதனால தான் நான் பின் போட்டு பொறுமையாக பண்ண சொல்கிறேன். ஸோ அழகாக பொறுமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக சுருக்கம்லாம் இல்லாமல் அழகாக வரும். இல்லை அப்படின்னா லூஸ் விழுந்துருச்சு அப்படின்னா லைனிங் ஒரு மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், மெயின் ஃபேப்ரிக் ஒரு மாதிரி வந்து லூஸ் ஆகிடும். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, சுருக்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 2 ஃபேப்ரிக்கையும் சேர்த்து ஸ்டிச்சஸ் போடும்போது நல்லா பின் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பிடிச்சி ரெண்டும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் குர்த்தி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நான் பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் கொடுத்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து எப்படி செய்யறது அப்படின்றது நான் வந்து தனியாக போடுறேன். இது வந்து பேசிக் ஆஃப் குர்த்தி மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஸோ இது நான் பர்சனலாக எனக்காக போட்டுக்கிட்டது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் செப்பரேட் வீடியோவில் தனித்தனியாக போடுறேன். ஓகேவா, இப்போ பேசிக் மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடும் பார்த்த மாதிரி இந்த குர்த்தியை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா, ப்ளேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயினிங் வந்து இன்விசிபிளாகவும் இருக்கும். பட் நீங்கள் இப்போ தான் வந்து ரெகுலராக, அதாவது வந்து பிகினராக நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க, ரெகுலராக இதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட் பார்த்த மாதிரி குர்த்திஸை போட்டுட்டு ஷோல்டரை வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு நெக்கு அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வச்சோம் இல்லையா, அது ஃப்ரண்ட்டு பேக்கு உங்களுக்கு இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்லீவ் நம்ம வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச ஸ்லீவில் இந்த மாதிரி, அதாவது ராங் சைடில் இருக்க பக்கமாக வச்சுட்டு அந்த ராங் சைட் மேலே நம்ம வந்து லைனிங் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். நல்லா கேட்டுக்கோங்க, ராங் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த ஃபேப்ரிக் மேலே தான் நான் வந்துட்டு லைனிங்கை ப்ளேஸ் பண்ணுறேன், ரைட் சைட் மேலே போடக்கூடாது. ஓகேவா, இப்போ பின் நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு இதை சுற்றி நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது துணியை நல்லா இழுத்து பிடிச்சி போடக்கூடாது, அப்போ சுருக்கம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். கிளாத்தை ஃப்ரீயாக விட்டுட்டு அழகாக ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். ஓகேவா, இப்போ ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அப்படி தான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். சேம் அதே தான், உங்களுடைய ஸ்டிச்சஸில் பட்டுடுச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து வேஸ்ட்டாக போயிடும். எப்பயுமே வந்து கட் பண்ணும்போது கூட நம்ம கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். ஸோ சேம் இதை பண்ண மாதிரியே நான் வந்து இன்னொரு ஹேண்டையும் நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து லுக் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நீட்டாக ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்களா, அயன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு. இப்போ நான் ரெண்டாக வந்து அந்த ஹேண்டை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து சைடில் சென்டரை எடுத்து அதுக்கு பக்கத்துலேருந்து அந்த சென்டரை பார்த்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ரைட் சைடில் நான் வைக்கிறேன். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரை பார்த்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு ஃப்ளீட் வைக்கும்போது அதே சென்டரை பார்த்த மாதிரி இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ரெண்டும் ஆப்போசிட் சைடில் ஃப்ளீட் வைக்கணும். ஸோ நான் ஒரு அர்க்கட் கொடுத்துருப்பேன் ஸ்டார்ட் பண்ணும்போது கட்டிங்லேயே, அந்த அர்க்கட் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சா போதும், அதை தாண்டி போக வேணாம் அப்படின்றதுக்காக தான் அர்க்கட்டே நம்ம போட்டது. ஸோ இதே மாதிரி நான் இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். ஓகேவா, சென்டர்லேருந்து நம்ம வந்துட்டு இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து சென்டரை பார்த்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன் நான். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் சைட்லேயே வச்சுட்டு வரணும். அதாவது லெஃப்ட்டும் ரைட்டும் பார்க்கறதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கணும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். அண்ட் உங்களுக்கு அர்க்கட் போட்டிருப்போம், அந்த அர்க்கட் போட்ட இடத்தோட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அதனால தான் நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அர்க்கட் போடுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்திருக்கும் பஃப். ஓகேவா, இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் சென்டரில் நான் வந்து ப்ளீட்டே வைக்கலை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் 2 சைட்லேயும் வந்து ப்ளீட்ஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்துருக்கும். இந்த சென்டர் இருக்க பாயிண்ட்டை தான் நம்ம வந்து ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் தான் பஃப் ஸ்லீவுமே. ஸோ உங்களுக்கு அழகாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். சென்டரில் நான் எதுவுமே வைக்கலை.
ரெண்டு சைடு வச்சுருக்க ஃப்ளீட்ஸுமே வந்து ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போது சென்டரை எடுத்து நம்மளுடைய குர்த்தியோடைய ரைட் சைடு வச்சு நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இது ஹேண்ட் ஜாயினிங் எப்பவும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். இப்போ நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி காமிச்சிட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் கிளிப்பிங்ஸ் எடுத்து அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த ஹேண்ட் ஜாயின் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட சென்டரை நம்மளுடைய ஷோல்டரோட சென்டரில் வைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பொறுமையாக நீங்கள் வந்து ரஃப் அடிச்சுட்டு பொறுமையாக இழுக்காமல் அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் வந்து சூப்பராக போய் உட்காரும். இழுத்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்துடும். ஸோ அதனால் இழுக்காமல் பொறுமையாக அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லைக் எப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு பர்ஃப் ஸ்லீவ் புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த குர்த்தி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி எக்ஸாக்டாக பண்ணிங்க அப்படின்னா இதே எக்ஸாக்ட் ரிசல்ட் உங்களுக்கு வரும். அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். ஸோ மெஷர்மெண்ட்டை பர்ஃபெக்டாக எடுத்து ஸ்டிச்சிங்கை பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக வரும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து குர்த்தி வாஸ் ஓவர் ஆல்மோஸ்ட் டன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்னர் சைடு வந்து திருப்பி போட்டு இந்த மாதிரி சமமாக ப்ளேஸ் பண்ணி அதில் பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் பின் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். அந்த 2 இன்ச்சஸை இப்போ நான் மார்க் பண்ணுறேன். இப்போது நம்ம அந்த 2 இன்ச்சஸை மார்க் பண்ணிட்டு நம்மளுக்கு எக்ஸாக்ட் அளவு வந்துடும். கை மட்டும் உங்களுக்கு வந்து 5 இன்ச்சஸா என்னன்றதை அதை நீங்களே மார்க் பண்ணி மெஷர் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹிப்பு கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்து நீங்கள் வந்துட்டு அழகாக மெஷர்மெண்ட் எது அந்த 2 இன்ச்சஸை மட்டும் விடுங்க. 2 இன்ச்சஸ் பதிலாக 3 இன்ச்சஸ் விடுறது அந்த மாதிரிலாம் விட்டிங்கன்னா டைட் ஆகிடும். ஏன்னா மெயினாக ஹிப் கிட்ட தான் நிறைய பேர் ஃபால்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இன்ச்சஸ் விட்டால் 2 இன்ச்சஸ் மட்டுமே வந்துட்டு அந்த இடத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அழகாக வந்து அந்த ஸ்லிட்டு நீங்கள் எங்கே அர்க்கட் கொடுத்தீங்களோ அந்த இடத்துல வந்து வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஹிப்பு கிட்ட 2 ஸ்டிச்சஸ் போட்டிங்களா, அந்த 2 ஸ்டிச்சஸும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போது 2 ஸ்டிச்சஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டிச்சஸ்லேருந்து 1/2 இன்ச் மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ரா விடுறேன். அந்த எக்ஸாக்ட் ஸ்டிச் விழுந்திருக்கு இல்லையா, ஹிப்பு கிட்ட விழுந்திருக்கு இல்லையா, அந்த ஸ்லிட் ஏரியாவில் அதுலேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு அதை அப்படியே நீட்டாக நான் ஒரு கோடு போடுறேன். ஓகேவா? நீட்டாக கோடு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குர்த்தி வந்து அழகாக வரும். நீங்கள் வந்து அம்பர்லா ஷேப்பில் கோடு போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. பழைய காலத்து ஓல்டு பேட்டர்ன் மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஸ்டிச்சஸ்லேருந்து 1/2 இன்ச் ஜஸ்ட் 1/2 இன்ச் தான். இதை இப்போ அப்படியே ஒரு கோடு போட்டு அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் யுவர் குர்த்தி இஸ் டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக் கீழே வந்து எட்ஜஸ்லாம் நான் வந்து அடித்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எட்ஜஸில் இந்த பா வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க குர்த்தீஸில், அந்த சைடு ஸ்லிட் அடிக்கிறது நிறைய பேருக்கு வராது. ஓகேவா? அதில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இல்லை புரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் தெளிவாக தனியாக வந்து அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு அது வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த வந்து ஸ்லிட் அடிக்கலாம். ஓகேவா? சைடில் வந்து அந்த இதை அடிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துட்டு கீழே வந்து ஒரு பின் போட்டுக்கிறேன். பிகாஸ் நகராமல் இருக்கிறதுக்கு. அண்ட் நம்ம கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக்கை அடிச்சுட்டு மேலே வரும்போது லைனிங் வந்து நகர்ந்துடும். ஸோ அதனால நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் சேர்த்து இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிறேன். நான் கீழே வந்து ஒரு பின்னும் போட்டிருக்கேன் நகராமல் இருக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அது நகராது. நீங்கள் லைனிங்கில் வந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பின்னு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நகர்றதுக்கோ இல்லை அன்ஈவனாக வரதுக்கோ சான்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ்லேயே அழகாக வந்து பொறுமையாக போடணுங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வரும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி அடிச்சுட்டே வரேன். நான் வந்து ஃபுல்லாக நீட்டாக அடிச்சுட்டு வந்து அந்த பா திருப்புறதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி திருப்புறேன் அப்படின்னு பாருங்கள். போட்டுட்டு வந்து அந்த அழகாக அந்த நீட்டாக துணியெல்லாம் நல்லா வந்து உள்ளார ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த கோடு போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி அழகாக நீட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போது திருப்பி அதே மாதிரி ஒரு எட்ஜஸில் நீங்கள் மாட்டுன்னு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கீழே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபைனலாக இதை முடிச்சுட்டு திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் சூப்பராக வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தேடிட்டீங்க, நீங்கள் ஸ்டிச்சிங்கில் வந்து நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இது ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு விஷயத்தை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை விட உங்களுக்கு புதுசாக ஏதாவது டெக்னிக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் எவ்ரி குர்த்திஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் கீழெல்லாம் மடித்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இது தான்.
ஸோ இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட், இந்த ஃபிட்டிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் சொன்ன மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. நான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு லுக் வந்துச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் மாதிரி நிறைய துணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாகிடும். ஸோ இந்த ஃபிட்டிங்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு நான் 100% கேரண்டி. ஸோ இந்த மாதிரி இன்னும் என்னென்ன அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டு ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். டாடா, பை பாய்.